ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு, அதாவது பார்த்தீங்கன்னா யூஜி தேர்வு பார்த்தீங்கன்னா வருகிற மே மாதம் 4ஆம் தேதி நடைபெறும்னு சொல்லிட்டு ஆல்ரெடி தேசிய தேர்வு முகமே அவங்க அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நீட் எக்ஸாமுக்கு யாரெல்லாம் எழுதுறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்க அவங்க உடனடியாட்டு நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள். இது அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி டேட் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்ச் 7ஆம் தேதி நைட்டு 11:50க்குள்ளால் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி முடிஞ்சிடணும். அதுக்கு பிறகு உங்களால் அப்ளை பண்ண முடியாது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா இந்த நீட் தேர்வுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுவதற்கு உங்களுக்கு தேவைப்படும் முக்கியமான டாக்குமெண்ட்டு என்ன இல்லைன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட ஏபிஏஆர் அந்த ஐடி கார்டு இருந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க, இல்லைன்னு சொன்னால் நீங்கள் விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய 10th சான்றிதழ், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய 12th மதிப்பெண் சான்றிதழ், உங்களுடைய மார்க் ஷீட்டு 10 மற்றும் 12ஆம் வகுப்புக்கான மதிப்பெண் சான்றிதழ் இருக்கணும். புதிய மாணவர்களாக இருந்தால் நீங்கள் இப்போ தான் நீங்கள் 12th முடிச்சவங்களாக இருந்தால் அந்த சான்றிதழ் தேவையில்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு தேவை. அதுக்கப்புறம் உங்களுடைய ஆதார் அட்டை கண்டிப்பாக தேவைப்படும். அதுக்கப்புறம் உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அஞ்சல் அட்டை அளவுள்ள உங்களுடைய புகைப்படம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கையொப்பம், அதுக்கப்புறம் உங்களுடைய கைவிரல் ரேகை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் 11ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் உங்கள்கிட்ட இருந்தால் அதை நீங்கள் வச்சுக்கிறேன், கம்பல்சரி கிடையாது. இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுவதற்கு தேவைப்படும் முக்கியமான சான்றிதழ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதே மாதிரி இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்க வர உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரவீன்.